மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். நார்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று வரலாறு படைத்த இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா தமிழக முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கி முதலமைச்சர் பாராட்டியதுடன் செஸ் விளையாடி மகிழ்ந்தார். இது பற்றி விளக்குகிறார் செய்தியாளர் மணிகண்டன். உலகின் முன்னணி நாடுகளைச் சேர்ந்த செஸ் வீரர்கள் கிராண்ட் மாஸ்டர்கள் பங்கேற்கும் நார்வே செஸ் தொடரில் முதல் தமிழராக இந்தியாவைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா இளம் வயதில் அந்த போட்டித் தொடரை வென்று தாயகம் திரும்பியிருந்தார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் சென்னை வந்த அவர் கையோடு தலைமைச் செயலகத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று வந்திருந்தார். தமிழ்நாடு முதலமைச்சரோடு சந்தித்து இந்த தொடரில் அவருடைய பங்களிப்பு குறித்தும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் குறித்தும் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் சுமார் 5 நிமிடம் பிரக்ஞானந்தா தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் செஸ் விளையாடி இருந்தார். அந்த காட்சிகளும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருந்தது. முக்கியமாக இந்த நார்வே செஸ் தொடரை பொறுத்தவரையில் உலகின முன்னணி வீரர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு தொடராக இருந்தது. போட்டித் தொடருடைய முதல் கட்டத்தில் பிரக்ஞானந்தா சிறிய சறுக்கலுக்குள்ளாகி இருந்தாலும் கடைசி 4 போட்டிகளில் தொடர் வெற்றி பெற்று இறுதியில் உலகத்தின் இந்த முதல் நிலை வீரர்களை வீழ்த்தி ஜெர்மனி சேர்ந்த செஸ் வீரரை வீழ்த்தி இந்த பட்டத்தை வென்றிருக்கிறார். இதன் காரணமாக தமிழ்நாடு அரசின் சார்பாக சுமார் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுத்துறையின் சார்பில் சர்வதேச போட்டிகளில் தங்கப்பதக்கம் முதல் பரிசு பெறுபவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தொகையான அந்த 50 லட்சம் ரூபாய் அவருக்கு ஊக்கத்தொகையாக வழங்கியிருக்கிறது. இது தொடர்பாக பேசிய பிரக்ஞானந்தா முதலமைச்சரோடு சந்தித்தது மட்டுமல்லாமல் முதலமைச்சரோடு செஸ் விளையாடி மகிழ்ந்தது மிகவும் பிரமிப்பை ஏற்படுத்தியதாக தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார். முதலமைச்சர் விஜய் உடனான சந்திப்பு எப்படி இருந்தது என்பது பற்றி எமது செய்தியாளர் மணிகண்டன் பிரக்ஞானந்தாவுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நார்வே செஸ் போட்டியை வென்ற முதல் தமிழர் என்ற பெருமை இருக்கு. எப்படி இருந்து இந்த தொடர்? அது ஒரு கஷ்டமான தொடர் தான். ஸோ ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 போட்டிகளில் தோல்வி இருந்தது, மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துருந்தீங்க. இந்த தொடர் முழுமையாகவே உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ரிசல்ட் சரியா இல்லை. பட் செகண்ட் ஹாஃப்ல கம்பேக் கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சரை முதல் முறையாக சந்திச்சிருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த மூமெண்ட்? அவர் உங்க கூட செஸ் விளையாடுனதெல்லாம் சொல்றாங்க, அது எப்படி இருந்தது? அதான் லைக் நேற்று தான் இன்னைக்கு தான் மார்னிங் வந்தேன். அண்ட் உடனே சந்திச்சது வந்து உடனே இன்வைட் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அது செஸ்க்கான ரெகக்னிஷனாக பார்க்குறேன். அண்ட் ஸோ அந்த சப்போர்ட் கிடைக்குதுன்றது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அண்ட் ப்ளஸ் கேம் வேறு விளையாண்டோம். அண்ட் எதிர்பார்க்கல, அவங்களே தான் போர்டு எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் விளையாடலாமான்னு கேட்டாங்க. நான் ஆமாம் அஃப்கோர்ஸ் விளையாடலாம் அண்ட் விளையாண்டோம். அண்ட் சந்தோஷமாக இருக்கு. லைக் சீஃப் மினிஸ்டர் சாரும் செஸ் வந்து ஹாபியாக எடுக்கிறாங்கன்னும் போது செஸ் பிளேயரும் ஹாப்பியாக இருக்கு. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.